சண்முகபரணி சீரியல்ல இப்ப ரொம்ப மாசான ப்ரோமோ வந்துட்டுன்னே சொல்லலாம். பாண்டியம்மா தான் வந்து இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க காரணங்கிற மாரி சண்முகம் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம பரணி வந்து கேட்குறாங்க, "என்னல்ல எங்க வீட்ல அவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்களாமே! இதெல்லாம் பண்ணது யாரு? சௌந்தரபாண்டியா? இல்ல பாண்டியம்மாவா? அத்தை வந்ததுக்கப்புறம் இது மாரி தான் நடக்கும்னு எனக்கும் நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. "எங்க அப்பா தானே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்பயே சொல்றேன். நான் உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு வரேன். முத்துப்பாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தானே உனக்கு தெரியும். ஆனா, இதுக்கு பின்னாடி யாரு பண்ணா? எப்படி பண்ணாங்க? எப்படியெல்லாம் சதி போட்டுருக்காங்கன்னு, இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா காரணத்தையும் நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்னடா சண்முகம், பழைய சண்முகமா இருந்தா எப்படி ஆவேசமா இருந்திருப்ப? இப்ப என்ன அமைதியா இருக்க? நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அத நல்லா யோசிச்சு பாரு. உங்க அப்பா இது நாள் வரைக்கும் செஞ்ச தப்ப நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையேடா! இது நாள் வரைக்கும் சொன்னதே இல்ல. செஞ்சாலும் நான் செய்யவே இல்லன்னு தான் சாதிப்பாப்ல. அப்பனா உங்க அப்பா வாய்ஸ்ல வந்தது நிச்சயம் வேற ஒரு ஆள் தான் பேசியிருக்காங்க. அந்த ஆள் யார் தெரியுமா? பாண்டியம்மா. என்ன சொல்ற? அப்படின்னு நம்ம பரணி வந்து கேட்டோன்னே, எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க. நம்ம சண்முகம், சௌந்தரபாண்டி வந்து பாண்டியம்மாவ வந்து சிக்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து 4, 5 மாசம் வந்து உள்ள வந்து இருந்திருப்பாங்க. உள்ள இருந்தோனே என்ன பண்ணியிருப்பாங்க? தம்பிக்காக நம்ம இது மாரி தியாகம் பண்ணிட்டோம்னு நெனப்பாங்களா? இல்ல எங்க அம்மா மாரி அமைதியா இருக்கணும்னு நெனப்பாங்களா? அப்படியெல்லாம் பாண்டியம்மாலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா வந்து 10 அடி பாய்ஞ்சா, எங்க அத்தை வந்து 16 அடி பாயும். இது 2 பேருக்குள்ள வந்து இருக்கிற குணம் தான். அது மாத்தவே முடியாது. அதனால தான் எசகிக்கு ஏதாவது பிரச்சனை குடுத்தா, நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்ட்டா வந்து சௌந்தரபாண்டியன் வந்து, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு தான், ஆரம்பத்தில இந்த வீட்டுக்கு வந்து, நான் இல்லாதப்ப ஒண்ணு கிடக்கா ஒண்ணு பேசிட்டு போயிருக்கு. இந்த விஷயத்த நான் சுதாரிச்சுக்கிட்டு தான், நான் வந்து அமைதியா வந்து இருந்துட்டேன். அதனால தான் நான் எந்த வம்பு தும்புக்கும் போவே இல்ல. இப்ப என்ன உசுப்பேத்தி விடணுங்கிற ஒரே காரணம் எப்படி நடக்கும்? நான் கோவப்படணும்னா, எசகி வாழ்க்கையில விளையாண்டா தான் உண்டு. பாண்டியம்மா தான் இது மாரி வந்து பண்ணியிருக்காங்க. இத வந்து சௌந்தரபாண்டி மேல பழி போடணும்னு தான் ஃபோன்ல வந்து பேசியிருக்காங்க. என்னடா! இவ்ளோ ஆதாரத்தையும் வந்து கரெக்ட்டா சொல்றப்ப, பாண்டியம்மாவ இனிமேட்டு அந்த வீட்லயே வந்து விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா, எங்க அண்ணிக்கும் சரி, நம்ப முத்துப்பாண்டிக்கும் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஏய்! புதுசா வந்து எசக்கியலாம் அண்ணின்னு கூப்பிடுற. உண்மையிலேயே வந்து உறவு முறை அப்படித்தானே கூப்பிட்டாகணும். ஏய்! பாவம்டா அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரோட வாழ்க்கை நம்ப கையில இருக்கு. இது மாரி நடந்திருக்கும்னு என்னோட யூகம் மட்டும் தான். இல்லடா! இதுதான் 100% கரெக்ட்டு. கண்டிப்பா நான் இப்பயே போறேன். பாண்டியம்மாவ தூக்கி உள்ள வைக்க சொல்லப் போறேன். நம்ம முத்துப்பாண்டி கிட்ட. அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கிற மாரி அந்த இடத்துல சொல்ட்டு, வேகமா போலான்னு இருக்கிறப்ப, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன பெய்க்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பரணி கைய பிடிச்சு இழுத்தர்றாங்க. உடனே வந்து 2 பேரும் வந்து ரொம்ப நெருக்கி, அப்படியே ஹக் பண்ற மாரி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒண்ண வந்து நம்ம பரணி வந்து புருவத்த வந்து லைட்டா வந்து தூக்கி காட்டுறாங்க. உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம சண்முகத்துக்கு, "என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையா இருக்கு" அப்படின்னு சொல்லி கீழ பார்க்குறாங்க, மேல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, "கீழயும் மேலயும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாமே, என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் வந்து கோவப்பட்டுட்டு இருந்த, இப்ப அமைதியா வந்து இருக்க" அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கிண்டல் பண்றாங்க நம்ம பரணிய. நான் தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கீழ வந்து பாய போட்டு விரிச்சு, அப்படியே தூங்குறாங்க. பரணி மாட்டுக்கும் கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "நீ தூங்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ன்னு" சொல்லி பரணி வந்து செமையா வந்து கலாய்க்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட. "இவன் இவ்வளோ கோவக்காரனா இருந்து பார்த்துருக்கேன். ஆனா இவ்வளோ தெளிவா, புத்திசாலித்தனமா யோசிச்சு பார்த்ததே இல்ல. நான் கூட ஒரு சில நேரத்தில வந்து அவசரப்படுவேன். என்ன விட இவன் ரொம்பவே அவசரப்படுவான். ஆனா இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டம்லாம் பாண்டியம்மான்னு தெரிஞ்சிருக்கு. நம்ப இந்த விஷயத்த வந்து வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணணும். நான் எசக்கியும் நானும் சேர்ந்து பாண்டியம்மாவ ஓட ஓட விடப்போறோங்கிற மாரி அந்த இடத்துல அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து நம்ம பரணி வந்து சொல்லிக்காம கொள்ளிக்காம வீட்ட விட்டு வெளிய போறாங்க. பாண்டியம்மாவ மீட் பண்ணணும்னு தான் அந்த வீட்ல வந்து மாசா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னது காலங்காத்தால வந்து பரணி இங்க வந்திருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி பிரச்சனை பண்ண வந்திருக்காளோ! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சௌந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க.